Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see new NCERT Curiosity book, Chapter 2, The Invisible Living World Beyond Our Naked Eye. Beyond our naked eye அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நம் கண்களுக்கு அப்பால். ஓகே, நம் கண்களுக்கு அப்பால் the invisible அப்படின்னா நம் கண்களுக்கு அப்பால் கண்களால் பார்க்க முடியாத உயிரினங்களின் உலகம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Have you ever wondered what you might see if the invisible world around you become visible? Okay, first question என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களை சுற்றி இருக்கும். ஓகே, have you ever wondered? ஓகே, உங்களை சுற்றி இருக்கும் கண்ணுக்கு தெரியாத உலகம் திடீரென கண்களுக்கு the invisible world around you become visible. ஓகே, உங்களை சுற்றி இருக்கும் கண்ணுக்கு தெரியாத உலகம் திடீரென கண்ணுக்கு தென்பட்டா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்றத நீங்க ஒருபோது எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? How do you think your observation of this hidden world might change the way you think about size, complexity or even what counts as living? ஓகே, அதே மாதிரி இந்த மறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை கவனிப்பது, அதுக்குள்ள சிக்கல் இல்ல உயிருடன் இருப்பதற்கான அர்த்தம் ஆகியவற்றை உங்கள் எண்ணங்களை எப்படி மாற்றும் அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Have you thought how these tiny living beings interact with each other? Tiny அப்படின்னா என்ன? சிறிய சிறிய கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள் எப்படி ஒருவரோடு எப்படி தொடர்பு கொள்ளுது? இன்டராக்ட் அப்படின்னா தொடர்பு கொள்ளுதல். அப்போ ஒவ்வொரு குட்டி குட்டி உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்றத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஷேர் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களுடைய கேள்விகளை பகிருங்கள். The human eye can see objects that are above a certain size. Okay, the human eye can only see objects that are above a certain size. Okay, மனித கண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் உள்ள பொருட்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கண்களால் பார்க்க முடியும். For a long time, many tiny things around us remained unknown. Okay, நீண்ட காலத்துக்கு முன்னாடி மிகவும் சிறிய பொருட்களை நீண்ட கால மனிதர்களுக்கு என்ன இருக்கு? தெரியாமலே இருந்தது. Long ago, people discovered that a curved piece of glass could make small things looks better. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஒரு வளைந்த கண்ணாடி. ஓகே, கர்வ்டு பீஸ்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு வளைந்த கண்ணாடி வச்சு என்ன பண்ணாங்க? ஒரு சின்ன பொருட்களையும் பெருசா காட்டும் என்பதை மக்கள் என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சாங்க. The piece of glass was shaped like a lentil seed. ஓகே, அந்த கண்ணாடியோட சைஸ். ஓகே, the piece of glass was shaped like a lentil seed. lentil seedனா என்னன்னு சொல்லுவோம்? அந்த பயரோட விதைன்னு சொல்லுவோம் இல்லையா? பருப்பு விதை இல்ல பயிர் விதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் lentil seed. So the piece of glass was shaped like a lentil seed, thick in the middle and thin at the edges. ஓகே, அது எப்படி இருக்கும்? விதையை பார்த்தோம்னா சென்ட்ரல் என்ன இருக்கும்? திக்கா இருக்கும். ஓரம் வந்து என்ன இருக்கும்? தின்னா மெல்லிசா இருக்கும். hence they are called it as lens. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சாங்க? லென்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. over time lenses were improved to become more powerful. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? லென்சஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்ப பருப்பு இந்த பயிர் விதை போல் வடிவமைந்த விளிம்பில் சென்ட்ரல் எப்படி இருக்கு? ஓரம் விளிம்புல எப்படி இருக்கு? மெல்லிசா இருக்கு. நடுவுல எப்படி இருக்கு? தடிமனா இருக்கு. அதுதான் என்னன்னு சொன்னாங்க? லென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலம் போக போக என்ன ஆச்சு? இந்த லென்ஸுகள் நல்லா மேம்படுத்தப்பட்டு இன்னமாச்சு சக்தி வாய்ந்த லென்ஸா கண்டுபிடிச்சாங்க. மோர் பவர்ஃபுல். ஈச் நியூ டூல் ஃப்ரம் சிம்பிள் மேக்னிஃபையிங் கிளாஸஸ் டு மைக்ரோஸ்கோப் ஹெல்ப்டு ஹியூமன் see what their eyes could not. ஓகே, அப்போ ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் என்னாச்சு? மனிதர்கள் தங்கள் கண்களால் பார்க்க முடியாததை என்ன ஆகுது? பார்க்கறதுக்கு உதவுச்சு. The invention of the microscope opened a fascinating hidden world filled with tiny living creatures. அப்ப இந்த மைக்ரோஸ்கோப்போட கண்டுபிடிப்பு என்னாச்சு? சின்ன சின்ன உயிரினங்கள். ஓகே, அப்ப சின்ன சின்ன உயிரினங்களை ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாதா இருந்தது. filled with tiny living creatures. We will explore some of these life forms in this chapter. ஓகே, அப்ப இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை பத்தி தான் என்ன பண்ண போறோம்? நம்ம ஆராய போறோம். You have already learned about that is amazing variety of living things. ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அமேசிங் வெரைட்டி ஆஃப், நம்ம ஏற்கனவே பல்வேறு உயிரினங்களை பத்தி என்ன படிச்சிருக்கோம். நிறைய வெரைட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் லுக் அரவுண்ட், தேர் ஆர் சோ மெனி பியூட்டிஃபுல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, அதுல என்ன இருக்கு? தாவரங்களும் விலங்குகளும் என்ன இருக்கு? பல வடிவங்களிலும் பல அளவுகளும் உள்ளன. தே ஆர் ஆல் ஷேப்ஸ், சைஸ் அண்ட் கலர்ஸ். ஓகே, என்ன இருக்கு? அந்த மாதிரி அழகான உயிரினங்கள், அழகான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்ன இருக்கு? டிஃபரெண்ட் சைஸ்ல இருந்தது, டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்தது, டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருந்தது. சம் லிவிங் திங்ஸ் ஆர் டைனி வைல் அதர்ஸ் ஆர் ரியலி பிக். ஓகே, சில உயிரினங்கள் என்ன இருந்தது? சின்ன சின்னதா இருந்தது. ஆனா சில உயிரினங்கள் என்ன இருந்தது? பெருசா இருந்தது. They differ not only in the structure but also in many features. ஓகே, அது ஸ்ட்ரக்சர் வடிவமைப்புல மட்டும் என்ன இல்ல டிஃபர் ஆகல, ஆனா அதோட ஃபீச்சர்ஸ்லயும் என்ன இருக்கு? அந்த உயிரினங்களோட ஃபீச்சர்ஸ்லயும் என்ன இருக்கு? அது டிஃபரெண்டா இருந்தது.
All these living beings, whether plants or animals, are called organisms. அப்ப இந்த மாதிரி உயிரினங்கள், அது தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், organisms. அப்ப organisms அப்படின்னா என்னன்னா உயிரினங்கள். Have you ever noticed the smaller organisms around you that is visible to the naked eye? Okay, have you ever noticed? Okay, உங்களை சுற்றி கண்களுக்கு தெரியாத அளவுக்கு உள்ள உயிரினங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? The smallest organisms around you that is invisible, that is visible to the naked eye. Think about it. How small a thing can you see actually? அப்ப உங்க கண்ணுக்கு ஓகே, இதுதான் என்னன்னு சொல்ற குட்டி உயிரினங்களை தான் என்ன, எந்த எல்லா உயிரினங்களையும் தான் என்னன்னு சொல்றோம், ஆர்கானிசம். ஆர்கானிசத்துக்கு தமிழ்ல உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப கண்களுக்கு தெரியாத அளவுக்கு சிறிய உயிரினங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பாத்திருக்கீங்களா? ஓகே, ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் அரௌண்ட் யூ தட் இஸ் விசிபிள் டு த நேக்கட் ஐ. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய சிறிய உயிரினங்களையும் நீங்க பாத்திருக்கீங்களா? திங்க் அபவுட் இட். நீ எந்த அளவுக்கு சின்ன உயிரினங்களை ஆக்சுவலி உங்க கண்களால் நீங்க பாத்திருக்கீங்க. You might have seen some people using reading glasses. How does it help to see better? Okay, நிறைய பேரை பார்த்திருக்கோம். என்ன பண்ணிருக்காங்க, ரீடிங் கிளாஸ் போடுவாங்க. ஒரு ஏஜ், ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்த உடனே, ஒரு 40+ அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ரீடிங் கிளாஸ் போடுவாங்க. இது கண்களால் படிக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படிக்கிறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் பார்க்க முடியாது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரீடிங் கிளாஸ். How does it help to see better? அது அவங்களுக்கு எந்த விதத்துல உதவியா இருக்கு? What happens when we use a magnifying glass to observe something? ஓகே, அப்ப சின்னதா இருக்கக்கூடிய பொருளை பெருசா இருக்கிறத காமிக்கிறது தான் எதுன்னு சொல்ல நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸ். அப்ப சிலர் வாசிப்பு கண்ணாடி தான் ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்றதை நீங்க பாத்துருக்கலாம். அது அவங்களுக்கு எப்படி உதவுகிறது. அதே மாதிரி பெரிதாக்கி காட்டும் கண்ணாடி, அதுதான் மேக்னிஃபையிங் கிளாஸ். அதை பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Next, let us observe. Okay, activity 2.1, let us observe. Okay, இதை நம்ம பார்க்கலாம். நாம் கவனிப்போம். Let us observe activity 2.1. Take a round bottom flask made of glass as shown in figure 2.1. Fill it with water. Take a round bottomed flask. இது இருக்கு இல்லையா, இதுதான் round bottom flask. ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லலாம், ரவுண்ட் பாட்டம்டு ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிட்டு அதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்க, வாட்டர் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபில்டு வித் வாட்டர். ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க் மேட் ஆஃப் கிளாஸ் ஷோன் இன் தி ஃபிகர். ஃபில் இட் வித் வாட்டர். அதுல என்ன பண்ணிருக்காங்க, வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் த மவுத் ஆஃப் த ஃபிளாஸ்க் வித் எ கார்க். ஓகே, இதோட மவுத்ல என்ன பண்ணி சொல்லிருக்காங்க, ஒரு கார்க் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. Now place a flask on a open book and look at the letters through it. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ஃபிளாஸ்க்கு பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு புக் ஒரு புக் ஓபன் பண்ணி வைக்க சொல்லிருக்காங்க. அது மூலமா இந்த ஃபிளாஸ்க் மூலமா அந்த லெட்டர்ஸ் அப்சர்வ் பண்ண சொல்லிருக்காங்க. Do you notice something interesting? ஓகே, நீங்க கவனிச்சிருக்கீங்களா, இது ஒரு சில ஆர்வமா இருக்கு, பாத்திருக்கீங்களா? இதுல என்ன நம்ம சொல்றோம், அப்ப கண்ணாடி குடுவையில என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் தண்ணி நிரப்புறோம். அதோட வாய் என்ன பண்றோம், ஒரு கார்க் போட்டு மூடுறோம். அதை என்ன பண்றோம், அந்த குடுவைய ஒரு புத்தக மீது வச்சு அது வழியா என்ன பண்றோம், எழுத்துக்களை பாக்குறோம். அப்ப நீங்க என்ன கவனிக்கிறீங்க? ஓகே, அந்த குடுவையின் வழியா பார்க்கும்போது the letters appear larger when seen through the flask. ஓகே, இந்த குடுவையின் வழியா பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் என்ன இருக்கு, பெருசா இருக்கு. ஓகே, this happens because the flask filled with water act like a magnifying glass. ஓகே, இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த ஃபிளாஸ்க்ல என்ன இருக்கு, தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். அப்ப அது என்னவா ஆக்ட் பண்ணதுன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ். ஓகே, சின்ன பொருளை பெருசாக்கி காமிக்கிறது தான் மேக்னிஃபையிங் கிளாஸ். அப்ப இந்த தண்ணி நிரம்பிய குடுவை என்ன ஆகுது, பெரிதாகி காட்டக்கூடிய கண்ணாடி போல என்ன பண்ணுது, இது செயல்படுது. ஓகே, now use a real magnifying glass to look the small organisms. இப்போ என்ன பண்ண, உண்மையான கண்ணாடியை கொண்டு சின்ன சின்ன உயிரினங்களை நம்ம பார்க்கலாம். லைக் an ant, எறும்பு மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற உயிரினங்களை நம்ம பார்க்கலாம். அதன் உடல் அமைப்பு, were you able to see the details of the body more clearly? அதே மாதிரி உயிரினங்களை மட்டும் இல்ல, அதோட உடல் அமைப்பை கூட என்ன பண்ணலாம், நம்ம தெளிவா பார்க்கலாம். For a long time people were curious to explore the tiny organisms around them. ஓகே, இந்த காலத்துக்கு முன்னாடி பீப்புள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கியூரியஸ்னா நான் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை, டைனி ஆர்கானிசம், நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றோம் அப்படி ஆர்வம் அதிகமா இருந்தது. பட் தே குட் நாட் see them if they were naked. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களோட கண்களால, சாதாரண கண்களால அதை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. So how did we finally discover the invisible world? Then பிறகு மக்கள் எப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரினங்களோட உலகத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. Do you know which scientific discovery helped to see the tiny world for the first time? ஓகே, உங்களுக்கு தெரியுமா? ஓகே, எந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்பு அவங்களுக்கு உதவியா இருந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எவர் ஹர்ட் ஆஃப் அப்படின்னா நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1665 a scientist named Robert Hooke published a book called Micrographia. ஓகே, in 1665 ஓகே 1665ல ஒரு அறிவியல் அறிஞர், அவரோட நேம் ராபர்ட் ஹூக், ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றாரு. அது பேர் என்னன்னு சொல்றோம், மைக்ரோகிராஃபியா. He was a careful observer and a skilled artist. அவர் என்னன்னு சொல்றோம், ரொம்ப நல்லா கவனிப்பாரு மற்றும் திறமையான என்னன்னு சொல்றோம், ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு நல்ல ஓவியம் வரைவாரு. In this book he showed detailed
detailed drawings of tiny things that people had never seen before. அதுல என்ன பண்ணாரு அந்த புக்லனா ஓகே detailed drawings ஓகே விரிவா சில வரைபடங்களை வரைஞ்சிருக்காரு. நிறைய வரைஞ்சிருக்காரு. எதை பத்தினா டைனி திங்ஸ், குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பொருட்களை அவர் என்ன பண்ணாரு, வரைபடங்களை அவர் வரைஞ்சாரு. The things he saw using a tool we know called a microscope. அது எது மூலமா பார்த்தாரு, that people had never seen before. ஜனங்க இதுக்கு முன்னாடி மக்கள் அதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த திங்ஸே அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. He saw using a tool we know called microscope. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நம்ம அழைக்கிற அந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மூலம் அந்த கருவி மூலமா அவர் என்ன பண்ணாரு, இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அவரு கண்டுபிடிச்சாரு. His microscope made things look 200 to 300 times bigger. ஓகே, அந்த மைக்ரோஸ்கோப் எல்லா அறிவியல் எல்லாரோட சயின்ஸ் லெபார்டரி, எல்லா ஸ்கூல்லையும் சயின்ஸ் லெபார்டரி என்ன இருக்கும், மைக்ரோஸ்கோப் இருக்கும். அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். இன் மைக்ரோஸ்கோப் மேட் திங்ஸ் லுக் 200 to 300 times bigger. ஓகே, அது எதுன்னா 200 to 300 மடங்கு என்ன பண்ணும், ஒரு சின்ன சின்ன பொருட்களை கூட பெருசாக்கி காட்டும். Then what only could see the unaided eye, கண்களுக்கு தெரியாத, கண்களால் மற்றும் பார்க்க முடியாதவற்றையும் என்ன பண்ணும், அது காட்டும். One day he looked at a thin slice of cork and saw was made many small empty spaces. ஓகே, ஒரு நாள் என்ன பண்ணாரு, he looked at a thin slice of cork. ஓகே, ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரு, மெல்லிய கார்க், ஓகே சின்ன கார்க்கோட துண்டை பார்த்தாரு. அதுல என்ன இருக்கு, சின்ன சின்ன காலியான இடங்களாலான சில சதுர பிரிவுகள் இருந்தன. These compartments reminded him of a tiny honeycomb. honeycombனா நம்ம பார்த்திருக்கோம், என்ன இருக்கு, தேன் அடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், தேன் கூடு. அந்த தேன் கூடுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதா சதுரம் சதுரமா எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஸ்மால் எம்டி ஸ்பேஸ். அந்த மாதிரி ஒரு கார்க்கை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன இருக்கு, அதுல சின்ன சின்னதா சதுரமா எம்டி ஸ்பேஸ் இருக்கிறத பாக்குறாரு. He drew what he saw and called a small space a cell. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அப்படியே டிரா பண்ணாரு. அவர் என்ன பார்த்தாரோ அதை என்ன பண்ணாரு, டிரா பண்ணி அதுக்கு பேர் என்ன இருக்கு, செல் அப்படின்னு வச்சாரு. ஓகே, அதே மாதிரி அவர் அந்த அதே மாதிரி படம் வரைஞ்சி அந்த ஒவ்வொரு சின்ன இடத்தையும் என்னன்னு சொல்றாரு, செல் அப்படின்னு அழைச்சாரு. This was the first time the word cell was used in science to describe the basic unit of life. ஓகே, அதுக்கப்புறம் தான் இதுவே என்னன்னு சொல்றோம், அறிவியல் உலகத்துல செல் அப்படின்ற சொல்லு முதல் உயிரினங்களோட அடிப்படை என்னது, the basic unit of life. ஓகே, உயிரினங்களோட அடிப்படை அழகு குறிப்பிடுறது தான் என்னன்னு சொல்ல நம்ம செல் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் உயிரினங்களோட சின்ன பிரிவு தான் என்னன்னு சொல்ல செல்களால் ஆனப்பட்டதுதான் இந்த உயிரினம். Around the same time in 1660s, Antony von Leeuwenhoek, a Dutch scientist, made better lenses that allowed him to build more useful microscope. Around the same time, அந்த டைம்ல தான் in 1660s, ஓகே 1660ல ஆண்டனி வான் லீவன்ஹூக் என்ற ஹாலந்தோட அறிவியலர் இன்னும் என்ன பண்ணாரு, சிறந்த லென்ஸ்களை அவர் உருவாக்கினார். To build more useful microscopes, he was the first person to clearly see and describe tiny living things like bacteria and blood cells. அவர்தான் ஆண்டனி வான் லீவன்ஹாக் அப்படின்றது டச் சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் டு see clearly, ஓகே, and see and describe tiny living things like bacteria and blood cells. அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவும் ரத்த செல்களையும் என்ன பண்ணாரு, தெளிவா நுண்ணுயிர்கள் தெளிவா மைக்ரோஸ்கோப் மூலமாக அவரு சொன்னவரு. Because of this, he is known as the father of microbiology. யாரு, அந்த ஆண்டனி வான் லீவன்ஹாக். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஓகே, நுண்ணுயிர்களின் தந்தை அப்படின்னு சொல்றாரு. நுண்ணுயிர்களின் தந்தை, அதுதான் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு ஜனங்க அவரை அழைக்கிறாங்க. இந்த பிக்சர்ல ஃபிகர் 2.2ல ஏல தான் மைக்ரோகிராஃபியா புக். இதுதான் அதோட மைக்ரோகிராஃபியாவோட புக். அவரோடது யாரோடது, ராபர்ட் ஹூக்கோட புக்கு. நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோப் ஆஃப் ராபர்ட் ஹூக், இது இருக்கு இல்லையா பி, இதுதான் அவரோட மைக்ரோஸ்கோப். ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக்கு அவரோடது. நெக்ஸ்ட் கார்க் செல்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் இன் த மைக்ரோகிராஃபியா. ஓகே, இங்கதான் இதோட அந்த ஒரு நுண்ணிய ஒரு கார்க் எடுத்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப்க்கு கீழே பார்க்கும்போது அது சதுர வடிவத்துல ஹனிகாம் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் சி ஸ்ட்ரக்சர். 2.1 What is a cell? All living things made of cells. ஓகே, எல்லா உயிரினங்களும் எதால் ஆனது, ஏன்னா செல் அப்படின்றது உயிரினங்களோட அடிப்படை அலகு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆல் லிவிங் பீயிங்ஸ், எல்லா உயிரினங்களும் எதால் ஆனது, செல்லால் ஆனது. You might wonder that cells actually look like. You might wonder what cells actually look like. Okay, நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, செல் எதலால் ஆனது. Let us take a closer look at the basic structure of cell using microscope. Okay, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆச்சரியமா ஆகும் செல்லுன்ற ஸ்ட்ரக்சரை பார்த்து.
Activity 2.2 let us study cell teacher demonstration activity. Activity 2.2ல செல்ல பத்தி நம்ம படிக்கலாம். இது யாரு teacher demonstration பண்ணணும். Take an onion bulb from your kitchen or garden and wash it thoroughly with water. ஓகே, ஒரு ஆனியன் எடுத்துக்கிறோம். உன்னோட கிச்சன்ல இருந்தோ இல்ல கார்டன்ல இருந்தோ. கார்டன்ல நிறைய பேர் வீட்ல என்ன பண்ணுவாங்க, ஆனியன்லாம் வைப்பாங்க. அப்ப உன்னோட கிச்சன்ல இருந்தோ இல்ல கார்டன்ல இருந்தோ ஒரு ஆனியன் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்றோம், நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிடுறோம். Cut the onion bulb vertically into 2 pieces. ஓகே, இதை இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா. ஓகே, வெர்டிகலா ஸ்ட்ரைட்டா வச்சு ரெண்டு துண்டா கட் பண்ண சொல்றாங்க. Take one piece of onion and pull out of the thin transparent layer from its inner surface with the help of forceps. ஓகே, என்ன பண்றோம், இத ஒரு பீஸ் கையில எடுத்துக்கிட்டு அதோட தின் மேல இருக்கிற திக்கானது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு தின்னா இருக்கும், ஒரு தின் லேயர், டிரான்ஸ்பரண்ட் லேயர் from its inner surface with the help of forceps. ஓகே, இது இருக்கு இல்லையா, இதுதான் forceps. கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கும், எல்லா லேப்லயும் forceps வச்சிருப்பாங்க. மெல்லிசா அதை பிச்சு இழுக்கிற மாதிரி, அதுதான் forceps சொல்லுவோம். இந்த forceps வச்சு என்ன பண்றோம், ஒரு தின் லேயர் எடுக்கிறோம். ஆனியன்ல இருக்கிற தின் லேயர், மேல் தோல், ஒரே ஒரு தோல் எடுக்கிறோம். This layer is called onion peel. இதுதான் என்னன்னு சொல்றோம், ஆனியனோட தோல். Place the peel in petri dish containing a few drops of saffron in red color stain for 30 seconds. Okay, place the peel. அந்த பீலை எடுத்த உடனே அது என்ன பண்ற, ஒரு petri dish இது இருக்கு இல்லையா, இதுதான் petri dish. இதுதான் டிஷ்னு சொல்லுவோம். இந்த பெட்டி டிஷ் கண்டெய்னிங் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப், அதுல என்ன இருக்கு, சாஃப்ரனின் இருக்கு. இது இருக்கு இல்லையா, 1 drop ஆஃப் சாஃப்ரனின். ஓகே, இங்க போட்டிருக்காங்க இல்லையா அந்த ரெட் கலர் லிக்விட், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சாஃப்ரனின். ஓகே, டேக் பிளேஸ் த பீல் இன் எ பெட்டி டிஷ் கண்டெய்னிங் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சாஃப்ரன் ரெட் கலர் ஸ்ட்ரெயின் ஃபார் எவ்வளவு இருக்கு, 30 seconds. திஸ் வில் கிவ் எ பிங்கிஷ் கலர் டு த செல்ஸ் அண்ட் ஹெல்ப் them to see the clearly. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த ஆனியன் பீல அது உள்ள போடுறோம். ஓகே, with the help of thin brush transfer the onion peel to another petri dish containing water to rinse this peel and remove the extra stain. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொஞ்சோண்டு அதை எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயினர்ல இருந்து, அந்த சாஃப்ரனின்ல இருந்து அதை எடுத்துட்டு என்ன பண்றோம், கொஞ்சோண்டு அது மேல வாட்டர் ஆட் பண்றோம். ஓகே, வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்றோம், அந்த கலர் எல்லாம் கொஞ்சம், அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் ரெட் கலரா இருக்கிற ஸ்ட்ரெயின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்றோம். With the help of thin brush transfer the onion peel to another petri dish. Okay, water to rinse the peel to remove extra stain. Now carefully place the stained onion peel on the glass slide using the thin brush, ensuring it does not break or fold. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இன்னொரு பெட்டி டிஷ்ல போட்டோம் இல்லையா. ஓகே, மூணாவதுல பெட்டி டிஷ்ல போட்டோம் இல்லையா. ஓகே, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இது சாஃப்ரனின் இருக்குது, இதுல கொண்டு போய் ஆனியன் பீல் போடுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, ஓகே, செகண்ட் பிக்சர்ல என்ன பண்றோம், அதை கொஞ்சம் வாட்டர் வச்சு ஆட் பண்ணி கொஞ்சம் கிளீன் பண்றோம். அதுக்கப்புறம் மூணாவதுல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அடுத்து நாலாவது புட் எ டிராப் ஆஃப் கிளிசரின், இது இருக்கு இல்லையா, நாலாவது பிக்சர்ல என்ன பண்றோம், கொஞ்சோண்டு கிளிசரின் அதை வச்சுட்டு இந்த ஆனியன் பீல வச்சுட்டு இதுக்கு மேல என்ன பண்றோம், கொஞ்சோண்டு கிளிசரின் ஆட் பண்றோம். புட் எ டிராப் ஆஃப் கிளிசரின் ஓவர் த ஆனியன் பீல் ஆன் த ஸ்லைட். த கிளிசரின் will prevent drying of the cells to improve the clarity for better visualization. அப்ப எதுக்காக இந்த கிளிசரின் ஆட் பண்றோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். அந்த வெட்டு தண்ணியில மேல அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் பீல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மேல இருக்கிற அந்த வாட்டரை அது என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணணும். ட்ரையிங் ஏஜென்ட்டா கிளிசரின் ஆக்ட் பண்ணுது. Slowly place a cover slip over the peel using a needle such as no air bubbles get trapped. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த பிளேஸ் எ கவர் ஸ்லிப், அது மேல ஒரு கவர் ஸ்லிப் போட்டு ஒட்டுறோம். இதோ இருக்கு இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, இதோ இருக்கு, இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க 5ல. ஓகே, இதுக்கு மேல, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, இதுக்கு மேல ஆனியன் பீல் வச்சிட்டோம், அது மேல கிளிசரின் ஆட் பண்றோம். அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆயிட்டு உடனே இதுக்கு மேல என்ன பண்றோம், ஒரு கவர் ஸ்லிப்பை போட்டு, ஒரு சின்னதா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர், அதுதான் கவர் ஸ்லிப். ஓவர் த பீல் யூசிங் எ நீடல், ஒரு நீடல் வச்சு அழகா என்ன பண்றோம், அது மேல ஓட்டி விடுறோம். சோ தட் நோ ஏர் பபிள்ஸ் கெட் ட்ராப்டு. ஓகே, இப்ப நம்ம மொபைல் கவர் போடுவோம் இல்லையா, ஸ்கிராட்ச் கவர் போடும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா அப்படியே பிளேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது உள்ள ஏர் பபிள்ஸ் இருக்காத மாதிரி. அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன பண்றோம், நல்லா வச்சு ஜென்டிலா அதை என்ன பண்றோம், டேப் பண்ணோம்னா அது மேல ஏர் பபிள்ஸ் இருக்காது. யூஸ் பிளாட்டிங் பேப்பர் டு ஜென்ட்லி wipe off and extra glycerin around the edges of the cover slip. ஓகே, இப்ப ஜஸ்ட் அது மேல ஒரு கவர் போட்ட உடனே என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா கிளிசரின் எல்லாமே என்ன இருக்கு, வெளியில வந்துரும். ஓகே, அது மேல ஜென்ட்லி வைப் ஆஃப். ஓகே, ஒரு பிளாட்டிங் பேப்பரை வச்சு வைப் பண்ணோம்னா சுத்தி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளிசரின் எல்லாமே வந்துரும். வியூ த ஸ்லைட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் ஆர் எ ஃபோல்ட் ஸ்கோப். அது என்ன பண்றோம், இதை கொண்டு போயிட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்ல இருக்கு இல்லையா, இதுதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்லைடு 6ல, பிக்சர் 6ல இந்த ஸ்லைடு ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் எங்க பண்றோம், ஒரு மைக்ரோஸ்கோப்ல வைக்கிறோம். இது எல்லாமே டீச்சர் பண்ற activity. View the slide under the microscope or a fold scope. Compare it with figure 2.3. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், 2.3ல பாக்குறோம். இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதுல பாக்குறோம். What similarities do you find in 2.3 and figure 2.3C-யோ 2.3D-யோ? ரெண்டு பிக்சர் இருக்கு. ஓகே, இங்க இருக்கு இல்லையா, இது ஒரு C, இது என்னது, D. You will observe clearly rectangular structures under the microscope. These are the cells with the onion peel. இதுதான் onion peel. இது இருக்கு இல்லையா, இங்க
இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க பாரு, C ல கொடுத்திருக்காங்களே, இதுதான் ஆனியன் பீல். which are closely arranged without any space between them. ஓகே, ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் என்ன இருக்கு, நோ ஸ்பேஸ். இங்க பார்த்தோம்னா ஓகே, இது ஒண்ணு அப்படியே என்ன இருக்கு, அழகா அரேஞ்ச் ஆயிருக்கு. try to observe the peels of the leaves of different plants around you. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், உங்களை சுத்தி இருக்கிற பிளான்ட்ஸோட எடுத்து நீங்களும் அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்கிற மெத்தட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சாஃப்ரன்ல டிப் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எடுத்து வாட்டர்ல வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது மேல வைப் பண்ணிட்டு அதை கிளிசரின் போடுறோம். கிளிசரின் போட்ட உடனே அது மேல என்ன பண்றோம், ஒரு கவர் ஸ்லிப் போட்டு ஒட்டிடுறோம். அதுக்கு மேல ஒரு பிளாட்டிங் பேப்பரை வச்சு எக்ஸ்ட்ரா கிளிசரின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றோம், எடுத்துட்டு போய் இந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சோம்னா we'll see the செல்லோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெளிவா கிளியரா இருக்கும். Try to observe the peels of leaves of different plants around you. You will find that all plants are made up of cell. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா தாவரங்களும் எதால் ஆனது, செல்லால் ஆனது. What do you think of the body of an animal is made up of? இதே மாதிரி தாவரங்களை பார்த்தோம். அப்போ விலங்குகளோட ஸ்ட்ரக்சர், ஓகே, விலங்குகளோட உடல் அமைப்பு எதால் ஆனது. ஓகே, அதே மாதிரி D ல பாக்குறோம், mounting onion peel in glycerin using a needle, structure of onion peel under microscope, a wall made of brick. ஓகே, இதே மாதிரி ஒரு செவர் கட்டணும்னா இங்க பிக்சர் D ல என்ன கொடுத்தீங்கன்னா, ஒரு செவர் அப்படின்னு, சுவர் அப்படின்றது எதால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது செங்கற்களை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, சுவர் கட்டுவாங்க. அப்ப அதே மாதிரி மனுஷனோட பாடியும் எதால் ஆனதுன்னா செல்லால் ஆனது. எப்படி செங்கற்களால் சுவர் ஆனதோ அதே மாதிரி மனிதனோட உடம்பும் எதால் ஆனது, செல்லால் ஆனது அப்படின்ற டாபிக் சொல்லியிருக்காங்க. Activity 2.3 let us investigate. மேலும் ஆராய்வோம். rinse your mouth with clean water. அதே மாதிரி நம்மளோட வாய், ஓகே, வாய் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நல்லா ரின்ஸ்னா கழுவுறது. ஓகே, நல்ல தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணியை வச்சு வாஷ் பண்றோம். யூஸ் a blunt end of a clean toothpick and gently scrape the inside your cheek. ஓகே, blunt end அப்படின்னா இப்ப டூத்பிக் இருக்கு இல்லையா, டூத்பிக்கோட கொஞ்சம் மழுங்கி போயிருக்கு இல்லையா, அதோட blunt end of the clean tooth, ஒரு clean toothpick எடுத்துக்கிட்டு, டூத்பிக் எது இருக்க, பல்லு இடுக்குல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறதுக்காக டூத்பிக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்ப அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கக்கூடாது. பிளண்ட் அப்படின்னா கொஞ்சம் மழுங்கி போயிருக்கணும். அந்த டூத்பிக் எடுத்துக்கிட்டு ஜென்ட்லி ஸ்கிராப் இன்சைட் யுவர் சீக். ஓகே, உன்னோட சீக், கன்னத்துக்கு உள்ள இருக்கிற அந்த சதையை ஜஸ்ட் ஸ்கிராச் பண்றோம். பிளேஸ் த ஸ்கிராப்டு மெட்டீரியல் in a drop of water on a clean glass slide. Okay, and spread it evenly. அந்த எடுத்து அந்த டூத்பிக்ல இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு அதை ஸ்கிராப் பண்ணி எடுத்துக்கிற அந்த மெட்டீரியல், நம்மளோட ஸ்கின் வேற ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சதை பகுதியை கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சோண்டு வாட்டர்ல வச்சுட்டு கிளீன் கிளாஸ் ஸ்லைட் அண்ட் ஸ்ப்ரெட் இட் ஈவன்ட்லி. ஆட் ஏ டிராப் ஆஃப் மெத்திலின் ப்ளூ. இங்க என்ன பண்றோம், அங்க சாஃப்ரனினும் அதே மாதிரி கிளிசரின் ஆட் பண்ற மாதிரி இங்க என்ன பண்றோம், மெத்திலின் ப்ளூ அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஆட் பண்றோம். ப்ளூ கலர்டு ஸ்டெயின், அது ரெட் கலர் ஸ்டெயின். நீங்க என்னன்னு சொல்றோம், ப்ளூ கலர் ஸ்டெயின் ஓவர் த மெட்டீரியல் ஆன் த ஸ்லைட். ஓகே, அந்த மெட்டீரியல் மேல, அந்த ஸ்கின் மேல என்ன பண்றோம், அந்த மெத்திலின் ப்ளூ ஆட் பண்றோம். ஆடிங் ஸ்டெயின் இம்ப்ரூவ்ஸ் த விசிபிலிட்டி. அப்ப எதுக்காக இந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும் ஆட் பண்றோம்னா என்ன பண்ணும், அது கிளியரா காமிக்கும். அந்த என்ன மெட்டீரியலை நம்ம எதை கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்ல வைக்கிறோமோ அந்த மெட்டீரியலை கிளியரா காமிக்கும். அதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த ஸ்டெயினரை யூஸ் பண்றோம். After 1 minute, add a drop of glycerin over the material on the slide to prevent the cells from drying. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் glycerin ஆட் பண்றோம். ஓகே, அங்க சாஃப்ரனின் ஆட் பண்ணோம், இங்க என்ன சொல்றோம், மெத்திலின் ப்ளூ ஆட் பண்றோம். அது ரெட் கலர் ஸ்ட்ரெயின், இது ப்ளூ கலர் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் பண்றோம்னா கிளியரா அந்த பொருள் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அது கொஞ்சம் வெட்டா இருக்கும் இல்லையா, அந்த வெட்டை ரிமூவ் பண்றதுக்காக தான் என்ன ஆட் பண்றோம், கிளிசரின் அது மேல ஆட் பண்றோம். Now carefully place a clean cover slip on the material. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஒரு கவர் ஸ்லிப் மேல ஒரு மெலிசா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஒட்டுறோம். and remove the excess glycerin from the edges of the cover slip using a blotting paper. அதே மாதிரி முன்ன பண்ண மாதிரியே தான் blotting paper வச்சு என்ன பண்றோம், அதை அது எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளிசரின்ஸ் எல்லாம் ஒத்தி எடுத்தோம்னா அந்த பிளாட் அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் த ஸ்லைட் under the microscope and draw what you see in your notebook. அதை வச்சுட்டு என்ன பண்ற, நீ அப்படியே பாக்குற, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத நீ நோட் எடுத்துட்டு போய் டிரா பண்ற. what did you observe? ஓகே, நீ என்ன கவனிச்ச? you will observe a polygon shaped structure. ஓகே, polygon அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா, பாலி அப்படின்னு சொன்னா many. Okay, different shape. Okay, அப்ப different shaped structure as shown in the figure 2.24. Okay, these are cheek cell. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல, நம்ம மனுஷனோட cheek cell, கண்ணத்துக்குள்ள இருக்க மனுஷனோட cheek cells ஓட structure இதுதான். What similarities and differences did you observe between the cell of onion peel and human cheek cell? Okay, இதுல இருந்து ஆனியன் பீலுக்கும் வெங்காயத்தோட தோலுக்கும் அதே மாதிரி மனுஷனோட கண்ணத்துல இருக்கக்கூடிய இதையோட ஸ்கின்னோட இதுக்கும் என்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமைகள், டிஃபரன்சஸ் அப்படின்னா வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஒற்றுமை பார்த்த, இன்னொன்னு டிஃபரன்சஸ் பார்த்த.
You have observed that cells have three main parts. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா that cells have three main parts. ஓகே, எந்த செல்லுமே ஒன்னு என்ன இருக்கு, மூணு மெயின் பார்ட்ஸால் ஆனது, மூணு பகுதிகளால் ஆனது. a thin outer lining. ஓகே, வெளிப்புற பகுதி எப்படி இருக்கு, தின்னா இருக்கு. அதே மாதிரி சென்டர், உள்ளுக்குள்ள சென்டர் பார்ட்ல ஒரு ரீஜன் இருக்கு. and a small round structure inside it. அதை சுத்தி என்ன இருக்கு, ஒரு சின்னதா round shaped structure around it. The outer layer is called a cell membrane. மூணாவது ஒன்னு inner layer, சென்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் தான் என்னன்னா செல் மெம்பரேன். ஒரு செல்லோட வெளிப்பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம், மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்புற பகுதி செல் மெம்பரேன். The round structure in the middle of the nucleus which is also covered by thin membrane. நீங்க சொல்றோம் இல்லையா, இதுதான் இது இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் பகுதி, இதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, செல் மெம்பரேன். செல்லோட தோல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மெம்பரேன். அதே மாதிரி the round structure in the middle of the nucleus, இது இருக்கு இல்லையா, அந்த round structure in the middle of the nucleus, okay, covered by a thin membrane. The space between the cell membrane and nucleus is filled with, இது இருக்கு இல்லையா, இதுதான் சென்டர்ல இருக்கிறது. okay, the round structure in the middle of the nucleus, அதுக்கு பேர் தான் என்ன, இது இருக்கு இல்லையா, இந்த round structure, இதுதான் nucleus. okay, இதுதான் nucleus. இது சொல்லிருக்காங்க இல்லையா, nucleus. round structure is called nucleus, which is covered by thin membrane. அது எதால, அது thin membrane ஆல கவர் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு மேல ஒரு membrane இருக்கு. The round structure in the middle is the nucleus which is also covered by thin membrane. nucleus என்ன இருக்கு, ஒரு thin membrane ஆல கவர் ஆயிருக்கு. The space between the cell membrane and the nucleus is filled with the cytoplasm. ஓகே, cytoplasm அப்படின்றது இது என்னன்னு சொல்லணும் நம்ம, செல் membrane. இது என்னன்னு சொல்லணும், இது nucleus. அப்ப நியூக்ளியஸ். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு இல்லையா, அந்த டாட் டாட் டாட்டா இருக்குதுல, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், சைட்டோபிளாசம். The space between the cell membrane and nucleus is filled with the cytoplasm. These three cell membranes, that is cytoplasm and nucleus, are the basic parts of the cell. அப்ப ஒரு செல் அப்படின்றது என்ன ஆனது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லுவோம் செல் மெம்பரேன், அதுதான் என்னது, அவுட்டர். உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் நியூக்ளியஸுக்கும் செல் மெம்பரேன்ஸுக்கும் நடுவுல இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், சைட்டோபிளாசம். அப்ப செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் and nucleus are the இது மூணு தான் என்ன இருக்கு, basic parts of the cell. செல் மெம்பரேன், ரெண்டாவது சைட்டோபிளாசம், மூணாவது நியூக்ளியஸ். இது மூணு தான் பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் எ செல். சம் செல்ஸ் லைக் ஆனியன் பீல் செல்ஸ் ஹேவ் an extra outer layer called cell wall. ஓகே, சில தாவரத்தோட, இப்ப ஆனியன் பீல் வெங்காயத்தோட தோல் எடுத்துக்கிட்டோம்னா அது குறித்து என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா அவுட்டர் லேயர். ஓகே, வெளிப்புறத்தில இன்னொன்னு இருக்குமா, அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், செல் வால். ஓகே, அது பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கு செல் வால். பட் இங்க என்ன இருக்கு, அனிமலுக்கு வந்து செல் மெம்பரேன் மட்டும்தான் இருக்கு. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இன் எ செல்? ஓகே, இதோட முக்கியத்துவம் என்ன, இந்த செல்லோட முக்கியத்துவம் என்ன, what function do they perform, அது எந்த மாதிரி வேலைகளை செய்யுது, are these function important for the maintenance of life? ஓகே, இந்த மாதிரி பகுதிகள்லாம் அதுக்கு ஓகே எந்த விதத்துல வாழ்க்கைக்கு உதவுது. The cell membrane encloses cytoplasm and nucleus. First என்னன்னு சொன்னா செல் மெம்பரேன். ஓகே, செல் மெம்பரேன் என்னன்னு சொல்லலாம், வெளிப்புற தோல் பகுதி தான் என்னன்னு சொல்லலாம், செல் மெம்பரேன். இது என்ன பண்ணுது, சைட்டோபிளாசத்தையும் நியூக்ளியஸையும் என்ன பண்ணுது, பாதுகாக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை இது பாதுகாக்குது. The cell membrane separates one cell from the other. ஓகே, இந்த செல் மெம்பரேன் என்ன பண்ணுது, ஓகே ஒரு செல்ல இன்னொரு செல்ல என்ன பண்ணுது, செப்பரேட் பண்ணுது. It is porous. porous-னா என்ன சொல்லலாம், நுண்துளைகளானது. And allow the entry of materials essential for life process and the exist of waste material. ஓகே, அது போரஸா இருக்கிறதால, அது நுண்துளைகள் இருக்கிறதால ஈஸியா என்ன, இந்த பொருட்கள் உள்ள போயிட்டு வெளியில வருது. ஓகே, இது என்ன, அதுக்கு வாழ்க்கையோட நிலைகளுக்கு முக்கியதா இருக்குது. அதே மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருது. சைட்டோபிளாசம் contains other components of a cell and the compounds such as carbohydrate. சைட்டோபிளாசம் அப்படின்றது எதால் ஆனது அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகே, கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், மினரல் அண்ட் சால்ட்ஸ் ஆனது தான் என்னன்னு சொல்றோம், இந்த சைட்டோபிளாசம். மோஸ்ட் ஆஃப் த லைஃப் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் வித் இன் த சைட்டோபிளாசம். ஓகே, வாழ்க்கையோட நிலைகள் எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்டோபிளாசத்துல தான் முக்கியமான இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த சைட்டோபிளாசம். இன்னும் மூணாவதா நியூக்ளியஸ். The nucleus regulates all activities that occur within the cell. Okay, அப்ப nucleus ஓட வேலை என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிற nucleus ஓட வேலை என்னன்னா, it regulates all activities. Okay, எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸையும் என்ன பண்ணுது, அந்த செல்லுக்குள்ள நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸுக்கும் காரணமானது எதுன்னு சொல்லுவோம், நியூக்ளியஸ். உட்கரு அப்படின்னு சொல்வதுதான் நியூக்ளியஸ். It also regulates growth. Okay, அதே மாதிரி வளர்ச்சியும் அது என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும். The cell wall is a plant cell provides rigidity and strength to plants. Okay, பிளான்ட்டுக்கு மட்டும், தாவரங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்,
சொல்றோம் செல் வால் அப்படின்னு சொல்றோம். அங்க செல் அனிமலுக்கு செல் மெம்பரேன் மட்டும் தான் இருக்கும். ஆனா பிளான்ட்டுக்கு என்ன இருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் இருக்கு, அதுதான் செல் வால் அப்படின்னு பார்த்தோம். அந்த செல் வால் இந்த பிளான்ட் செல் ப்ரொவைட்ஸ் ரிஜிடிட்டி. ரிஜிட்னா என்ன இருக்கும், ஸ்ட்ராங். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரென்த்னால என்ன இருக்கும், நல்ல உறுதித்தன்மை, அதுதான் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த்னா ஸ்ட்ராங் டு த பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்ஸுக்கு நல்ல உறுதித்தன்மையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கறது எதுனா இந்த செல் வால். திஸ் இஸ் வை ஆல் செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு கம்பேக்ட்லி வித் ஈச் அதர் டு லுக் ஃபார்ம் இன் ஸ்ட்ரக்சர். அதில் தான் என்ன இருக்கு, இந்த செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா அரேஞ்ச் ஆயிருக்கு. A step further, cells in all parts of plants have tiny rod-shaped structure called plastids. Okay, cells in all plants. ஓகே, இங்க பாக்குறோம் செல்ஸ் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். இப்ப பிளான்ட் செல் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு பிளான்ட்டோட செல்லுல ஓகே எந்த பார்ட்டை பார்த்தாலும் டைனி ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஆர் கால்டு பிளாஸ்டிட். ஓகே, ஒரு டைனி சின்னதா என்ன இருக்கும், ராட் ஷேப்டு. ஓகே, ராட் ஷேப்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், நம்ம பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எந்த ஒரு தாவர செல்லை எடுத்துக்கிட்டும் போது அந்த ராட் ஷேப்டு இருக்கிறது தான் என்னன்னு சொல்லணும், நம்ம பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லலாம். சம் பிளான்ட்ஸ் இஸ் லைக் குளோரோபிளாஸ்ட். ஓகே, சில பிளான்ட்ஸ்க்கு என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங், அது என்ன இருக்கும், குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படின்றது என்னன்னா ஒரு தாவரத்துக்கு நிறத்தை கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம், குளோரோஃபில் சொல்லுவோம். which makes them green and help in photosynthesis. ஓகே, என்ன photosynthesis, என்ன தாவரங்கள் தனக்கு தேவையான உணவு தயாரிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், photosynthesis. அப்ப photosynthesisக்கு என்ன முக்கியமா தேவை அப்படின்னா அது கிரீன் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் கலர் இருக்கிற இதுல நடக்கும். அப்ப முக்கியமா கலர் கொடுக்கறது எது அப்படின்னு சொல்லணும்னா இந்த குளோரோபிளாஸ்ட். ஓகே, குளோரோபிளாஸ்ட் எது, குளோரோபிளாஸ்ட்ல என்ன இருக்குன்னா குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் வச்சு என்ன பண்ணும், மேக்ஸ் them green and help in photosynthesis. in non-green parts they help in the storage of substances. அதே மாதிரி non-green plants ஓகே சிலது கலர் இல்லாதது. ஓகே, இந்த கிரீன் கலர் இல்லாத செடிகள்ல என்ன இருக்கும், அது என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் ஆக்ட் பண்ணுது. பிளான்ட் செல்ஸ் ஆல்சோ ஹேவ் லார்ஜ் empty looking spaces is called vacuole. இங்க இருக்கும் இல்லையா, இதுதான் vacuole, empty space. இந்த எம்டி ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்றது, உள்ளுக்குள்ள இருக்கிற எம்டி ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்ல நம்ம வேக்யூல்னு சொல்றோம். இந்த குளோரோபிளாஸ்ட் இது இருக்குல்ல ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், இதுதான் குளோரோபிளாஸ்ட். ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்ல நம்ம குளோரோபிளாஸ்ட். பிளான்ட் செல்ஸ் have large empty looking space is called vacuole. இது இருக்கு இல்லையா, இதுதான் empty looking, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எம்டியா இருக்கிற இந்த பார்ட்டை தான் என்னன்னு சொல்ல நம்ம வேக்யூல் அப்படின்னு சொல்றோம். This helps the plant store important substances, get rid of waste, the maintenance of shape of the cell. அப்ப இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஓகே இந்த வேக்யூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா this helps the plant store important substances, முக்கியமான substances. ஓகே, அதே மாதிரி வேஸ்ட், maintenance of the shape of the cell, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. This gives strength and support to the plant. ஓகே, இது முக்கியமா என்ன பண்ணுது, ஸ்ட்ரென்த். ஓகே, பிளான்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் சப்போர்ட்டையும் கொடுக்குது. In animal cells vacuoles are usually not produced. ஆனா அனிமல் செல்ஸ் என்ன கிடையாது, ஓகே இந்த வேக்யூல்ஸ் கிடையாது. அனிமல்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், ஹியூமன் பீயிங்ஸ் as well as விலங்கினங்கள் மற்றும் மனித உயிரினங்களை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம அனிமல்ஸ் சொல்லுவோம். இஃப் பிரசன்ட் they are usually small. அப்படி இருந்தா கூட அது என்ன இருக்கும், சின்னதா இருக்கும். தாவரத்துல என்ன இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா அனிமல்ல என்ன இருக்கும், சின்னதா இருக்கும். சிலது இருக்காது, சிலது இருந்தாலும் சின்னதா இருக்கும். These small vacuoles store certain substances dissolved in water. இந்த சின்ன சின்ன வேக்யூல்ஸ்ல என்ன இருக்கும், dissolved in water, சில சப்ஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கும். அது என்ன பண்ணும், தண்ணியில கரைஞ்சிருக்கும். So a cell is not a simple bag of liquid, it is complex structure. So cell அப்படின்றது என்ன இருக்கு, ஒரு சின்ன பை கிடையாது. ஓகே, அதாவது நீரா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பை, நீரால் ஆக்கக்கூடிய ஒரு சின்ன பை கிடையாது. It is a complex structure made of many different parts. இது என்னது, ஒரு சிக்கலான ஸ்ட்ரக்சர். எதாலானது, made of different parts, each with its own special function to allow the cell. ஓகே, ஒன்னும் என்ன ஆகுது, அதோட ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடும். And in turn the entire organisms work. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் ஒரு உயிரினங்களோட வளர்ச்சி இருக்கு. ஒவ்வொரு ஆர்கானும் என்ன பண்ண, ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஃபர்ஸ்ட் ஸ்கிமேட்டிக், ஃபர்ஸ்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா கொடுத்திருக்காங்க, சைட்டோபிளாசம் லிக்விட் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல என்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, செல் மெம்பரேன் இருக்கு. இங்க இது வந்து செல் மெம்பரேன் இருக்கு. இங்க என்ன இருக்கும், செல் வால், எக்ஸ்ட்ரா அவுட்டர் கவரிங், இதுதான் செல் வால். ஓகே, அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் செல் மெம்பரேன். வெளியில அவுட்டர், எக்ஸ்ட்ரா அவுட்டர் கவரிங் தான் செல் வால். நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிறது செல் மெம்பரேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நியூக்ளியஸ், இது இருக்கு இல்லையா, இதுதான் நியூக்ளியஸ். அடுத்து குளோரோபிளாஸ்ட் ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். சைட்டோபிளாசம்ன்றது ஒரு லிக்விட், உள்ளுக்குள்ள இருக்கிற லிக்விட். வேக்யூல்ன்றது இது எம்டி. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது இங்க இருக்குல்ல, இந்த கார்னர்ல இருக்கக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா. We have now understood the basic structure of cell. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னது basic structure, cell அப்படின்றதோட basic structure என்ன இருக்கும். We also understand the plant and animal cell different in shape and structure. அப்ப plant cellக்கும் animal cellக்கும் என்ன difference இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, plant cell என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம முக்கியமா plant cell
செல் வால் இருக்கும். அனிமல் செல்ல செல் வால் கிடையாது. அதே மாதிரி இதுல என்ன இருக்கும், பெரிய வேக்யூல் இருக்கும். சிலதுல அனிமல் செல்ல சின்னதா இருக்கும், இல்லைன்னா வேக்யூல் இல்லாம இருக்கும். மற்றபடி மோரார்லஸ் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். அப்புறமா we can learn the difference between plant cell and animal cell in detail. Do different animal cells also vary in their shape and structure? Okay, different animal cells. Okay, different animal cells different in their shapes and structure இருக்குமா? Okay, different animal cells also vary in shape and their structure அப்படின்னு கேக்குறாங்க. animal cells என்ன இருக்கும், shapeம் structureம் different இருக்குமா அப்படின்றது 2.11 variation in shape and structure of cells அப்படின்ற டாபிக்ல. ஆமா, okay, variation இருக்கும், difference இருக்கும். எதுல, shape and structureலன்னு சொல்லிருக்காங்க. The muscle cells and the nerve cell of human are shown in figure 2.6a. okay, இங்க muscle cells ஓட பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஹியூமனோட muscle cells இங்க பாக்குறோம். 2.6 இது muscle cells, இது என்ன இருக்கு, nerve cell. ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. The muscle cell and nerve cell of human are shown in figure 2.6a, 2.6b. What are the similarities and differences you see in them? okay, எந்த மாதிரி similarities differences நீங்க பாக்குறீங்க? மேல muscle cells கொடுத்திருக்காங்க, கீழ nerve cell கொடுத்திருக்காங்க. A muscle cells is shaped like a spindle. okay, muscle cells ஓட ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா just like spindle. okay, spindleனா ஒண்ணும் கிடையாது, spindle shape அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த spindle அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இப்ப நூல் திரிப்பாங்க இல்லையா, அதோட கம்பி, சென்டர்ல கம்பியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நூல் சுத்துவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பிண்டில்னு சொல்லுவோம். So a muscle cell is shaped like a spindle while a nerve cell is very long and has branches. அதே மாதிரி இந்த nerve cell என்னவா இருக்கும், நல்ல என்ன இருக்கும், நம்மளோட நீளமா இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், branches இருக்கும். okay, so while a nerve cell is very long and had branches, similarly some cells are round in shape. okay, சில nerve cells என்ன இருக்கும், round shapeல இருக்கும். while others are long and thin. சிலது என்ன இருக்கும், லாங்கா இருக்கும், மெல்லிசா இருக்கும். the number of cells are various in different organisms. okay, வெவ்வேறு உயிரினங்கள்ல என்ன இருக்கும், செல்லோட சைஸும் டிஃபரெண்ட் வேரியஸா இருக்கும். why do cells look so different from each other? ஏன் அந்த மாதிரி வெவ்வேறு ஆர்கானிசத்துல சைஸ் டிஃபர் ஆகுது? does the shape and structure of cell relate to its function? ஓகே, அதோட செய்யற வேலையை பொறுத்து அது மாறுமா, அதோட ஸ்ட்ரக்சர் மாறுமா? The unique shape, size and structure of cells help them to carry out the specific functions. okay, the unique அப்படின்னா தனித்துவமான, அதோட shape, size, structure. okay, இது எல்லாமே என்ன பண்ணுது, to help them to carry out specific functions. functionsனா என்ன, அதோட வேலைகளை. okay, ஒரு particular வேலையை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன இருக்கும், அதோட shape இருக்கும், size இருக்கும், structure இருக்கும். செல் எந்தெந்த மாதிரி செல் எந்தெந்த மாதிரி வேலை செய்யுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதோட shape, size, structure இருக்கும். but how do these cells help in performing various functions? okay, various function in the body, let us find out. அப்ப எந்த மாதிரி, okay, then எப்படி இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் வெவ்வேறு வேலைகளை செய்யுது? ஃபங்க்ஷன்ஸ்னா உடம்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு பார்ட்டுக்கு என்னென்னலாம் வேலையை செய்யுது அப்படின்றது. let us find out, இதை நம்ம கண்டுபிடிப்போம். observed in activity 2.3 the inner cheek cells are thin and flat. already 2.3 ஆக்டிவிட்டியில inner cheek cells உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்சம் இது டூத் பிக்கை வச்சு அந்த cheek cell எடுத்தோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அது எப்படி இருக்கு, தின்னா இருக்கு, அதே மாதிரி பிளாட்டா இருக்கு. they perform a protective lining on the thinner surface of the cheek. okay, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, protect பண்ணுது எது, inner surface of the cheek. okay, cheek ஓட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த inner surface, okay, மெல்லிசா இருக்கக்கூடிய அந்த inner surface அது பாதுகாக்குது. nerve cells also known as neurons carry messages in our body. nerve cells ஓட வேலை என்ன அப்படின்னா, அது என்ன பண்ணுது, neurons கொண்டு போகுது. okay, neurons carry messages in our body. நம்ம பாடியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் கொண்டு போறது எதுன்னா இந்த neurons. the elongated shape and branch structure help them reach different parts of the body and pass on messages quickly. இந்த elongated shape, long shape அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி branched structure அப்படின்னு சொல்லும். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது messages, okay, different parts, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய different partsக்கு messages கொண்டு போற வேலையை அழகா பண்ணுது. similarly plant cells also show variation. அதே மாதிரி தாவரங்களோட செல்லும் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். in plants two cells may be rectangular. in plants two, அதே மாதிரி தாவரங்களையும் cells may be என்னவா இருக்கும், ரெக்டாங்குலா இருக்கும், elongatedா இருக்கும், ஓவலா இருக்கும், ஈவன் டியூப் லைக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். தாவரங்களையும் அனிமல் செல் மட்டும் கிடையாது, ஹியூமன் செல்ஸ் மட்டும் கிடையாது, பிளான்ட் செல்ஸ்லயும் என்ன இருக்கு, டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. என்னவா இருக்கும், ரெக்டாங்குலா இருக்கும், elongatedனா நீளமா இருக்கும், ஓவல், ஓகே, எக் மாதிரி இருக்கும், ஓவல்ன்றது எக் ஷேப், அதே மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். some plant cells from long tubes that carry water throughout the plant. சில plant cell என்ன பண்ணும், long tube, ஓகே, லாங் டியூப், நீளமான டியூப் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ண, வாட்டரை எல்லா பிளான்ட்டோட எல்லா இடத்துக்கும் கொண்டு போற வேலையை செய்யும். you have already studied the digestive system in grade 7. different parts of digestive systems are made of different types of cell. ஆல்ரெடி நம்ம digestive system அப்படின்றத grade 7ல படிச்சிருக்கோம். different parts of the digestive system are made of different types of cell. ஓகே, digestive system அப்படின்னு சொல்றது என்னன்றது, நம்ம உடம்புல digestive part, digestive என்ன, உடம்புல
ஜீரண மண்டலம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதாலானது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லால் ஆனது. A group of muscle cells are present in the food pipe. Okay, group of muscle food pipe இருக்கும், large intestine இருக்கும், small intestine இருக்கும், ஓகே liver இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி a group of muscle cells are present in the food pipe. அந்த ஃபுட் பைப், உணவு போற அந்த ஃபுட் பைப் என்ன இருக்கு? மசில் செல்ஸ் இருக்கு. These cell contract and relax in wave like manner, pushing the food down to the stomach. அது என்ன பண்ண ஆக்சுவலா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் சுருங்கி விரியும். ஈஸியா அது வேவ் லைக் மேனர் மாதிரி அது சுருங்கி விரியதால அது என்ன பண்ணுது? ஃபுட் உள்ளுக்குள்ள ஈஸியா கொண்டு போகுது. This movement is possible because the muscle cells are thin. அப்ப இந்த மூமெண்ட் எதால பாசிபிள் அப்படின்னா, மசில் செல்ஸ் தின்னா இருந்து பிளெக்சிபிளா இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்ல இருந்தாதான் ஈஸியா என்ன ஆகுது? ஃபுட் உள்ளுக்குள்ள போகுது. The stomach also have different types of cell for performing different functions. அதே மாதிரி நம்மளோட வயிறு stomach also have, அதுல என்ன இருக்கு? டிஃபரெண்ட் செல்லால் ஆனதுதான். அதே மாதிரி என்ன இருக்கு? டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணதுதான். மசில் செல்ஸ் இந்த ஸ்டொமக் வால் ஹெல்ப். எல்லாரோட ஆர்கனும் எதால் ஆனது? மசில்ஸால் ஆனதுதான். ஃபர்ஸ்ட் செல்லு, அதுக்கப்புறம் என்ன வரும்? டிஷ்யூக்கு மேல என்ன? மசில் மேல என்ன வரும்? ஸ்கின் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் லேயர்ஸால் ஆனதுதான் நம்மளோட தோல். அப்ப அதே மாதிரி என்ன இருக்கு? இந்த மசில் செல்ஸ் இந்த ஸ்டொமக், ஓகே, ஸ்டொமக்ல இருக்கிற மசில் செல்ஸ் என்ன பண்ணும்னா, டு churn the food. ஓகே, அது என்ன பண்ணும்? சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணும். அதர் செல்ஸ் இந்த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் ப்ரொடியூஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ். அதே மாதிரி ஸ்டொமக்குள்ள இருக்கிற வேற சில செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் ப்ரொடியூஸ், அது என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் ப்ரொடியூசஸ், அது என்ன பண்ணும்? சில மசில் செல்ஸ் என்ன பண்ணும்னா, ஸ்டொமக்ல இருக்கிற மசில் செல்ஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, எது பண்ணும்? ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ற வேலையை செய்யும். ஆல் தீஸ் செல்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் டைஜஷன் பாசிபிள். இந்த எல்லா செல்ஸும் ஒன்னா ஒர்க் பண்றது மூலமா என்ன இருக்கு? நம்மள உடம்புல சாப்பிடுற ஃபுட்டு ஜீரணிக்க ஈஸியா நம்மளால எளிதில் என்ன ஆகுது? ஜீரணிக்க முடியுது. 2.2 What are the levels of organizations in the body of living organism? அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் கீழே இருக்கு. A body of living organisms is organized in a complex way. Okay, the body of living organisms, ஒரு உயிரினத்தோட உடலோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு, சிக்கலா தான் இருக்கு. செல் இஸ் a basic unit of life. ஃபர்ஸ்ட் எதாலானது? செல் தான் சொல்றது உயிரினங்களோட அடிப்படை அலகு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் a brick in the basic unit of wall. இதுதான் சொல்ல, ஒரு வீடு கட்டணும்னா முக்கியமா என்னன்னு சொல்லணும்? செங்கற்களை வச்சு சுவர் எழுப்பணும் இல்லையா. அப்ப ஜஸ்ட் லைக் a brick in the basic unit of wall. ஓகே, அப்போ ஒரு சுவருக்கு முக்கியமான அடிப்படை எதுன்னு சொல்லுவாங்க? செங்கல். A group of similar cells form a type of tissues. ஓகே, அதே மாதிரி நிறைய செல் ஒன்னா சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவோம். டிஃபரெண்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் டு ஃபார்ம் an organ. அதே மாதிரி நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆர்கன். செவரல் ஆர்கன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் டு ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறது தான் ஆர்கன் சிஸ்டம் தட் பெர்ஃபார்ம் a major function of the body. நம்ம உடம்புல இருக்கிற பெரிய பெரிய வேலைகளை செய்யறது எல்லாமே இந்த ஆர்கன் சிஸ்டம். ஆல் த ஆர்கன் system together make the complete organisms. ஓகே, எல்லா ஆர்கன் சிஸ்டமும் வேலை செஞ்சாதான் நம்ம உடம்புல என்ன இருக்கு? உயிரினங்களோட என்ன இருக்குது? கம்ப்ளீட் ஆர்கானிசம். லைக் a plant, animal. So the level of organizations, அப்போ ஒரு லெவல். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் செல், இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. A செல், B டிஷ்யூ, C ஆர்கன், D ஆர்கன் சிஸ்டம், E வந்து ஆர்கானிசம். ஓகே, so the levels of organism, first cell, next tissue, organ system, next organism. These levels of organization help to understand how simple building blocks like the cell together to form a complex living being. இந்த மாதிரி சின்னதா, ஓகே, இந்த சின்னதா இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு பெரிய ஓகே காம்ப்ளெக்ஸான ஓகே சிக்கலான உயிரினங்களை உருவாக்குது. த லைஃப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லிவிங் ஆர்கானிசம் பிகின் வித் எ சிங்கிள் செல். அப்ப மனுஷனோட வாழ்க்கை முறை எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிங்கிள் செல்லால் ஆனது. ஓகே, எக். த எக் ஆஃப் எனி ஆர்கானிசம் ஹஸ் an amazing ability to divide repeatedly to complete living thing made of many cells. Such living beings are called multicellular organisms. அப்ப இது ஒரே செல்லு கிடையாது, நிறைய செல்லால் ஆனதுதான் இந்த லிவிங் பீயிங்ஸ். அப்ப இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம்? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டினா என்ன? மெனி. Animals including humans and plants are the examples of multicellular organisms. அப்ப யாரெல்லாம் multicellular organisms பார்க்கும்போது animals, யார்? in plants and human beings தான் என்னன்னு சொல்றோம்? multicellular. பலவிதமான செல்களை கொண்டுள்ள உயிரினங்களை எதுன்னு சொல்லுவோம்? நம்ம multicellular organisms. Example, plants, animals and human beings.
Yolk, the yellow part of an egg of an ostrich egg is a single cell. Okay, the yolk அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், இந்த உள்ளுக்குள்ள மஞ்சக்கருன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப சாதாரண நம்ம எக் சாப்பிடும்போது அதோட மஞ்சக்கரு உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், யோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the yellow part of an egg of an ostrich. ஆஸ்ட்ரிச்னா எதுன்னு சொல்லுவோம், நெருப்பு கோழின்னு சொல்லுவோம், இல்ல தீ கோழின்னு சொல்லுவோம். இது இருக்கு இல்லையா பிக்சர், இதுதான் நெருப்பு கோழி. எக் இஸ் a single cell. இது எதால் ஆனதுன்னா ஒரே ஒரு செல்லால் ஆனது. The largest known cell is a living world. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், the largest பெரிய செல் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ரிச்சோட செல்லு தான். measuring about 130 millimeter to 170 millimeter in diameter. Okay, 130 millimeter to எது வரைக்கும் 170 millimeter diameterல இருக்கும். அப்ப அதுதான் largest என்னன்னு சொல்லுவோம், known cell in the living world. The egg contains extra non-cellular material. இது என்ன இருக்கு, இந்த எக்ல சில non-cellular material இருக்கு. A shell for protection and a white liquid that nourishes the cell during continued development. Up to page number 15, part 1 gets over. We'll meet part 2 in the next video. Like, share and subscribe Chem3 tutorial for more videos. Thank you.